So solution third part is based on the type of solvent. Based on the type of solvent. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் ஒரு கண்டெய்னரில் வாட்டர் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த வாட்டர் சால்வெண்ட், இதில் எதெல்லாம் கரையக்கூடியதாக இருக்குதோ அது சொல்யூட் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இதில் சால்வெண்ட் அண்டு சொல்யூட் அப்படின்னு. இப்போது இந்த சால்வெண்ட் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குது, அதனுடைய டைப்பை வச்சு நம்ம எப்படி இதை பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது வாட்டரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வாட்டர் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் most of the substances என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இது soluble in water. Most of the substances are soluble in water. அப்போது இது தண்ணியில் மேக்ஸிமம் எல்லா பொருளுமே கரைஞ்சிருது அப்படின்றதுனால இதுக்கு நம்ம என்ன பேர் தரோம் அப்படின்னு சொன்னாக்கா தட் இஸ் இதுக்கு யூனிவர்சல், தட் இஸ் யூனிவர்சல் solvent. This is called universal solvent அப்படின்னு சொல்லி நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்றது. ஓகே, இப்போ இந்த இதை வச்சு தான் நம்ம பிரிக்க போகிறோம். இப்போ இந்த சால்வெண்ட், இந்த சால்வெண்ட் வாட்டர் இருக்கலாம், இது இல்லைன்னா other than water. ஸோ வாட்டராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தட் இஸ் கால்டு, இதுக்கு நேம் என்ன பேர் அப்படின்னு சொன்னிங்கன்னா இதுக்கு நம்ம இதுக்கு சொல்கிற பேர் அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னு. அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதர் தென் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதுக்கு நான் அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். அக்வஸ் சொல்யூஷன் அண்டு நான் அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னு. இப்போ அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொன்னால் அப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த சொல்யூட் இதில் கரைஞ்சிருக்கும், வாட்டரில் கரைஞ்சிருக்கும் அப்படின்னா. எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய காமன் சால்ட். இப்போ எக்ஸாம்பிள் நான் இங்கே எழுதுகிறேன், காமன் சால்ட் இன் வாட்டர், சுகர் இன் வாட்டர் அப்படி எழுதலாம். இன்னும் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன், காப்பர் சல்ஃபேட் இன் வாட்டர் அப்படின்றது. இந்த காப்பர் சல்ஃபேட் கிறிஸ்டலில் போட்டோம்னா தண்ணியில் கரைஞ்சி காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனாக கிடச்சிடும். அதனால் இதுக்கு 3 எக்ஸாம்பிள்ஸ்: காமன் சால்ட் இன் வாட்டர், சுகர் இன் வாட்டர், காப்பர் சல்ஃபேட் கிறிஸ்டல்ஸ் இன் வாட்டர் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, இப்போ இது போக இப்போ நான் அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா அது வாட்டரில் கரையாது. ஸோ அதுக்கு நாம் என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது பெரும்பாலும் ஆல்கஹால்ஸில் ஈத்தர், அது போக பென்சீன் எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி நிறைய இதுவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். எதில் அப்படின்னா தண்ணியில் எது கரையாதோ மிச்சதெல்லாம் கரையிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது.
ஸோ அப்போது நோட் தட் வாட்டரில் எதெல்லாம் கரையுதோ தட் சொல்யூஷன் இஸ் நோன் அஸ், அதுலேருந்து கிடைக்கக்கூடிய சொல்யூஷன் அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். வாட்டரில் கரையாமல் லைக் ஆல்கஹால், ஈத்தர், பென்சீன் இந்த மாதிரி இதில் கரையக்கூடியதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா நான் அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சல்ஃபர் வந்து டிசால்வ்டு இன் எதில் கரைஞ்சிருக்குது அப்படின்னா வாட்டரில் போட்டால் இது கரையாது. ஸோ அதனால் எதில் கரைக்கணும் அப்படின்னு சொன்னால் கார்பன் டைசல்ஃபைடில் கரையும் அப்படின்றது. அதே மாதிரி அயோடின் எடுத்துக்கலாம். அயோடின் வந்து நீங்கள் உங்களுக்கு கார்பன் டெட்ரா குளோரைடில் கரையும். அயோடின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து கார்பன் டெட்ரா குளோரைடில் கரையும். டெட்ரானா 4ன்னு அர்த்தம். டெட்ரா குளோரைடில் இது கரையும் அப்படின்றது. ஸோ அப்போ இதை எதை பேஸ் பண்ணி எடுத்துருக்கோம்? சால்வெண்ட்டை பேஸ் பண்ணி எடுத்துருக்கோம் அப்படின்றது. இப்போ அடுத்த ஒரு டீவியேஷன் எதில் வருது அப்படின்னு சொன்னால் பேஸ்ட் ஆன் தி amount of solute. இப்போ இதில் இந்த சொல்யூட் எவ்வளவு இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் நம்ம இதை பார்க்கணும். இப்போ நான் ஏற்கனவே சொல்லிட்டோம், ஒரு கண்டெய்னரில் வாட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். இது வந்து சால்வெண்ட், எது கரைக்கக்கூடியதோ அது சால்வெண்ட். இதில் சப்போஸ் நம்ம சால்ட் அந்த மாதிரி ஏதாவது போட்டோம் அப்படின்னா இது சொல்யூட் அப்படின்றோம். இப்போது இந்த சொல்யூட்டினுடைய அளவை பொறுத்து நம்ம எப்படி டிவைட் பண்ண முடியும் அப்படின்றது, சொல்யூஷனை எப்படி நம்ம டிவைட் பண்ணலாம் அப்படின்றது. இதில் வந்து இதை எதை பேஸ் பண்ணி presence of amount of solute in the solution. In the solution, presence of amount of solute, எவ்வளவு சொல்யூட் அது உள்ளார இருக்குது, இதில் இந்த சொல்யூஷனில் எவ்வளவு சொல்யூட் இருக்குதோ ஸோ அதை வச்சு நாம் இப்போ இந்த சொல்யூஷனை நம்ம எந்த மாதிரி பிரிக்கலாம் அப்படின்றது. ஸோ சொல்யூஷன் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் சொல்யூஷன் இந்த சொல்யூஷனில் இருந்துச்சுன்னா இட் கேன் கிளாசிஃபை into 3 types. இப்போ இந்த 3 டைப்ஸை நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ என்னென்னவா கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு, ரெண்டாவது ஒன்று எடுத்துட்டிங்கன்னா அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு, அண்ட் தேர்ட் ஒன் என்ன பார்த்திங்கன்னா சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு, சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்றது அடுத்த கிளாஸில் இந்த ஒவ்வொன்றையும் சேச்சுரேட்டட்னா என்ன, அன்சேச்சுரேட்டட்னா, சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன்னா என்னன்றதை நம்ம பார்க்கலாம்.